ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிக் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்திரம். ஸோ இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையிறதுக்காக பார்க்கடலை வந்து 2 பேரும் சேர்ந்து தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அமிர்தமும் வருது. பட் இதை பகிர்ந்துக்கிறதுல இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து ரொம்ப சண்டை வருது. ஸோ இதை சரி பண்ணணுன்றதுக்காக விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோகினி அவதாரம் வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த மோகினி அவதாரத்தை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா, அவங்க மோகினி அவதாரம் எடுத்த இந்த விஷ்ணு பகவான பார்த்து, இவ்ளோ பேரழகா அப்படின்ற மாரி எல்லாரும் வியப்பா பார்க்குறாங்க. பிரம்மரே ஒரு டைம்ல வந்து வியப்பாயிடுறாரு. ஸோ இவங்கள விட நம்ம அதிகமா அழகு உள்ள பெண்ண வந்து படைக்கணுன்றதுக்காக இவரும் பிரம்மரும் வந்து படைச்சிடுறாரு. அவருடைய பொண்ண. அவங்களுக்கு வந்து பேர் வந்து அகல்யான்னு வைக்கிறாரு. ஸோ இந்த அகல்யான்ற பொண்ண வந்து கௌதம மகரிஷி கிட்ட ஒப்படைச்சிட்டு, நீங்க வந்து இந்த பொண்ண வந்து நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளா ஆக்குங்க அப்படின்ற மாரி சொல்லி அவர்கிட்டயும் குடுக்குறாரு. ஸோ கௌதம மகரிஷியும் அந்த அகல்யாங்கிற பொண்ண வந்து நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளா ஆக்கி திருப்பி பிரம்மர்கிட்டயே குடுத்து, பிரம்மர்கிட்டயே கொண்டு போறாரு. ஸோ உங்க பொண்ண வந்து நான் நல்லபடியா வளர்த்துட்டேன். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகுற வயசு வந்துருச்சு. ஸோ நீங்க இவங்களுக்கு வந்து நல்ல வரனா பாருங்க அப்படின்ற மாரி சொல்லி பிரம்மர்கிட்டயே வந்து திருப்பி கொண்டு போறாரு. பிரம்மரும் உன்ன விட வேற யாரும் நல்லவங்க கிடையாது. ஸோ அதனால நீ தான் இந்த அகல்யாவுக்கு வரன் அப்படின்ற மாரி சொல்றாரு பிரம்மரும். ஸோ இத பார்த்துட்டு எல்லா தேவர்களும், அசுரர்களும் வந்து கடுப்பாகுறாங்க. அ மோகினி அவதாரத்த விட அ அழகான ஒரு பெண்ண வந்து போயும் போயும் மகரிஷி கிட்டய போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாரி ரொம்ப பொறாமைப்படுறாங்க. இதில முக்கியமா இந்திரனும் வந்து ரொம்ப பொறாமைப்படுறாரு. இதிகாசத்தில வந்து நெறைய இதிகாசத்தில இந்திரன் தான் வந்து இந்த மாரி எங்கெங்கலாம் பிரச்சனை இருக்கோ அவரும் ஒரு இடத்துல இருப்பாருன்ற மாரி காட்டுறாங்க. ஸோ இந்திரன் ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, சேவலா மாறி ஸோ மகரிஷிய வந்து ஒரு டைவர்ட் பண்ணி அவர வந்து சூரிய நமஸ்காரம் பண்றதுக்காக கொண்டு போயிடுறாரு. ஸோ அதே இந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மகரிஷியோட அவதாரம் அவருடைய உருவத்த எடுத்து மொ அகல்யா கிட்ட போயிட்டு ஒரு மாரி தவறா நடந்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்திரன் அவருடைய வேலை முடிஞ்சோனே வெளிய போகும்போது, அப்ப மகரிஷி வந்து பாத்துறாரு, யார்றா என்ன மாரியே வேஷம் போட்டு உள்ள போய் இது பண்ணது அப்படின்ற மாரி அவரும் வந்து பாத்துறாரு. பாத்தா அது வந்து இந்திரன் தான் இவர் மாரி வேடம் அணிந்து வந்திருக்காரு. ஸோ இந்திரன உடனே இவர் வந்து சபிச்சிடுறாரு. ஸோ இந்திரன் அவருடைய பதவிய இழந்து, அவருடைய அழக இழந்து, இதெல்லாம் இழந்து ஒரு மாரி இந்த சாபத்துக்கு உள்ளாயிடுறாரு. அதே மாதிரி இந்த தப்புக்கு உடந்தையா இல்ல. பட் இருந்தாலும் அவருடைய மனைவியான அகல்யாவையும் அவர் வந்து சபிச்சிடுறாரு. இந்த மாரி நீ சிலையா தான் இருக்கணும். உனக்கு உயிர் இருக்கும். ஆனா உனக்கு பசிக்கும், எல்லாமே தாகெடுக்கும், எல்லாமே நடக்கும். பட் நீ வந்து ஒரு சிலையா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சபிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன வந்து இந்த ஒரு அனிமேஷன்ல மாரி காட்டியிருப்பாங்க. இந்த அனிமேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய ரியல் கதை வந்து இந்த படத்துல ஆரம்பிக்குது. வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ காட்டுறாங்க. அவங்க வந்து தண்ணி அடிக்கிறதுக்காக ஸ்நாக்ஸு, தண்ணி, அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் தண்ணி அடிக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்றாங்க. அதுக்காக ஒரு இடத்த வந்து ஒரு ஃப்ரெண்ட வந்து தேட சொல்றாங்க. அவரும் வந்து ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு அங்க போயிடுறாங்க இவங்க எல்லாரும். ஸோ அங்க போயிட்டு இவங்க ட்ரிங்க்ஸும், சைட் டிஷ்ஷும் பத்தாதாம். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ஒரு கதையும், பேய் கதையும் வேணுமா அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ ஒருத்தர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மனுஷங்கள மாதிரியே வந்து ஜின்னுங்களையும் இந்த கடவுள் வந்து படைச்சிருக்காரு. ஸோ, அவங்களும் நம்மள விட 10 மடங்கு உயரமானதா இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கூடயே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் பேரலல் யூனிவர்ஸ். நம்மளால அவங்கள பார்க்க முடியாது. பட் அவங்களால நம்மள வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னா, நம்மளோட நெறைய சக்தி இருக்கு. மாய சக்தி இருக்கு. நம்மள மாதிரியே உருவம் எடுக்கிற சக்தியும் இருக்கு. அந்த மாய சக்திய வச்சு அவங்க நம்மளால வந்து அழிக்க கூட முடியும். அவங்களுடைய பவர்கள வச்சு நம்மள அழிக்கவும் முடியும். ஸோ, அவங்களா விருப்பப்பட்டு நம்ம மனுஷங்ககிட்ட தெரியலாம் அப்படின்ற மாரி சில மனுஷங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் உண்டு. இருந்தாலும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும்ல அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஜின்களுக்கு ஒரு வீக்னஸ குடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க எக்காரணத்த கொண்டும் பெண்கள் கூட உறவு வச்சுக்க முடியாது அப்படின்ற மாரி ஒரு அ கட்டளை வந்து இடுறாரு கடவுள். ஸோ, அதுக்கேத்த மாரி இவங்க ஜின்களும் வந்து அவங்களோட வேலைய பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருப்பாங்க. பட் அதுலயும் பல ஜின்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மனுஷ பெண்கள் மேல ஆசைப்படுவாங்க. அவங்க தனிமையா இருக்கும்போது இவங்க வந்து டார்கெட் பண்ணி, அவங்கள வந்து இவங்களுடைய வலைக்குள்ள விட வைப்பாங்க. ஸோ, இப்ப தான் இந்த கதை ஆரம்பிக்குது.
ஆதிலட்சுமி ஃபயர் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஃபயர் ஃபேக்ட்ரிய வந்து காட்டுறாங்க. ஸோ, அங்க வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பையன வந்து கூட்டிட்டு போறாங்க. "ஐயா, உங்களுடைய பையன் வெளியில வெயிட் பண்றான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க ஓனர் கிட்ட. ஸோ, ஓனரும் வந்து வெளியில வந்து அவன் பையன்கிட்ட இருந்து ஒரு லெட்டர வாங்கி படிக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஒய்ஃப் எழுதியிருக்காங்க போல. அதாவது, "நான் எனக்கு புடிச்சவனோடயே ஓடி போயிட்டேன். ஸோ, தாலியும் கழட்டி வச்சுட்டேன்" அப்படின்ற மாரி அவரு படிக்கும்போது, அத பார்த்து அவரும் ஷாக் ஆகுறாரு. அவங்களுடைய பையனும் ஷாக் ஆகுறாங்க. அங்க சுத்தி வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ, அவங்க அம்மா ஓடி போனத பார்த்து அந்த பையனும் அழுவுறான். அதுலேருந்து அவனுக்கு வந்து பெண்கள்னாலே பிடிக்காது. ஸோ, அப்படியே வந்து இவங்க பிசினஸும் வந்து அவங்க அப்பா வந்து டெவலப் பண்ணிடுறாரு. இவனும் பெரிய பையனா வளர்ந்துடுறான். வளர்ந்து ஒரு டைம் வந்து இவன் வந்து ஓனர் இடத்துல நின்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு வந்து நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து ஸ்வீட்ஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாரி. அப்போ வந்து நம்மளுடைய ஓனர் கிட்டயும் வந்து குடுக்க வராங்க. அப்ப வந்து அவர் கண்டுக்காம இன்னொருத்தர கூப்பிட்டு, "இன்னைக்கு உனக்கு உன்னுடைய பிறந்தநாள் தானே! இந்தா நீ வந்து அ நல்ல துணி எடுத்து போட்டுக்கோ" அப்படின்ற மாரி காசு குடுத்து, இவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே கிளம்பிடுறாரு. இதுலேருந்து இவருக்கு வந்து பெண்கள் மேல எவ்வளோ வெறுப்பு இருக்குன்ற மாரி காட்டுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும், ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு காலகட்டத்தில வந்து முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நீ வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, அவர் வந்து ஊர்லயே வந்து அழகான பொண்ணா பார்த்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிசினஸ் டெவலப் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து சின்ன வீட வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து ஒரு இடத்த வந்து வச்சுக்கிறாரு. ஸோ, புடிக்காத கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லிட்டு, இவரு வந்து வெளியில வந்து பாய் போட்டு படுத்து தூங்கிறாரு. அடுத்த நாள் அவங்க வந்து எழுப்ப பார்க்குறாங்க பாசமா தான். பட் இவருக்கு வந்து பயந்து, என்ன வந்து என்னங்கன்னுலாம் கூப்பிடாத, பாலான்னே கூப்பிடு. நீ இந்த வீட்ல இருந்துக்கலாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா வேலை செய். ஆனா எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவரும் வந்து வேலைக்கு போயிடுறாரு. ஸோ, அங்க கட் பண்ணி இவங்க ஃபேக்ட்ரியில வந்து காட்டுறாங்க. ஹீரோவோட மேசைய வந்து 2 லேடீஸ் வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடுக்கியும் வைக்கிறாங்க. அடுக்கியும் வச்சு இப்ப வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஓனர் வந்து ஒரு அழகான பொண்ண வந்து மேரேஜ் பண்ணிட்டாராம் அப்படின்ற மாரி சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இது வேற எதுவும் இல்ல, ஜின்னு. ஸோ, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகுது. எல்லா பெண்களையும் பார்த்து ஒரு மாரி ஆசைப்படுற மாரி காட்டுறாங்க. அப்படியே வந்து ஹீரோவும் வராரு. ஹீரோவும் ஒரு மாரி விரக்தியா தான் வராரு. ஏன்னா, அவங்க அப்பா இருந்த காலத்துல வந்து நல்லா போன அந்த பிசினஸ் வந்து இப்போ வந்து நல்லா போகல. ஏன்னா கடன்காரன் வந்து வாங்குன கடன குடுக்கல. ஏதாவது பொருள விக்கணும்னா கடன் இல்லாம விக்க முடியல அப்படின்ற மாரி ஒரு சோதனையோட இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த ஜின் பார்த்துட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு வெளிச்சம் வருது. என்ன அப்படின்னா ஜின் பேச ஆரம்பிக்குது. இப்ப இருக்கிற நிலைமையும், உனக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாமே வந்து தீரணுமா? அப்ப நான் சொல்றத கேளு. அப்படின்ற மாரி ஜின் வந்து பேச ஆரம்பிக்குது. இத பார்த்து ஏதோ பேய் பேசுது அப்படின்ற மாரி இவன் பயந்து ஓடி வந்துர்றான். ஸோ ஓடி வந்துட்டு அப்பப்போ இவங்க அப்பாவ போயிட்டு அவங்க வீட்ல போய் பார்ப்பான். "சரி எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி பேசிட்டு, இந்த பிசினஸ் பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லுவான். அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "ஸோ இப்ப கூட நீ சொல்லு. நான் வந்து இந்த பிசினஸ் எடுத்து நடத்துறேன். உனக்கும் வந்து கஞ்சி ஊத்துறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இது வந்து ரொம்ப மனச வந்து ஹர்ட் பண்ணிடுது நம்மளுடைய ஹீரோவ. ஸோ அதே கோவத்தோட, விரக்தியோட திருப்பியும் வீட்டுக்கு வருவாரு. அங்க பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்து கண்டுக்க மாட்டாரு. அப்ப அந்த ஜின் வந்து இவர பின்னோக்கி வந்து இவரோட வீட்டுக்கும் வந்து வந்துருது. வந்து இவர வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ பெட்ஷீட்லாம் இழுத்து பெட்ஷீட்டெல்லாம் வந்து மடிச்சு வச்சு, அவர வந்து ஒரு மாரி பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. திடீர்னு வந்து ஏதோ ஒரு அ பயம் வந்து அவர் கத்திட்டாரு. அப்போ வந்து அவருடைய மனைவி வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இவர் வந்து புதுசா பார்க்குறாரு. ஏதோ ஒரு தொணை இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒண்ணாயிடுறாங்க. அதுக்கப்புறத்துலருந்து இவரு வந்து இவருடைய ஃப்ளாஷ்பேக், இவருடைய கதை ஏன் இவருக்கு வந்து பொண்ணுங்கள வந்து பிடிக்காது அப்படின்ற மாரி கதையெல்லாம் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றாரு. எனக்கு பொண்ணுங்களே வந்து பிடிக்காம இருந்தது. பட் நீ வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே வந்து மாறிடுச்சு. நீ எல்லாத்தையும் வந்து மாத்திட்ட அப்படின்ற மாரி சொல்லி இந்த கதை வந்து இப்ப நல்லா தான் போகுது. ஸோ ஆனா என்னதான் இந்த மாரி இந்த சைடு நல்லா போயிருந்தாலும், அவருக்கு வந்து பிசினஸ்ல வந்து நெறைய கடன் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இத வந்து அந்த சைட்லேருந்து ஜின்னு வந்து வேற ஒரு உலகத்துலருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. அப்போ அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு அப்டின்னா, முதல்ல ஒரு சீன்ல வந்து ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இன்விடேஷன் கொண்டு வருவாங்க. ஸ்வீட்டு கொண்டு வருவாங்க. அந்த பொண்ணுக்கோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு புடவைய வாங்கி குடுத்து நல்ல பேர வந்து வாங்கிக்கிறாரு ஹீரோ. இத பார்த்து நம்ம ஹீரோயினும், ஓகே, ஹீரோ ரொம்ப நல்லவனா தான் இருக்கான் அப்டின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹீரோயின் வந்து சாப்பாடு எடுத்துட்டு இந்த ஃபேக்டரிக்கே உள்ள வந்துர்றாங்க. அத வந்து ஜின் வந்து பார்த்துருது அந்த பொண்ண. அதாவது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு, இது வந்து ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிக்குது. ஆனா, இத வந்து ஒண்ணு தடுக்கிறது என்னன்னா, அவங்களுடைய மாங்கல்யம் தான் தடுக்குது. ஸோ, அதனால என்ன பிளான் பண்ண போகுது அப்டின்னா,
ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவை வந்து எப்படி உடைக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்து இந்த ஜின் வந்து பிளான் பண்ணுது. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சாப்பாடு குடுத்துட்டும் போயிடுறாங்க. பட் கடன் பிரச்சனை தீரவே இல்ல. ஸோ அப்போ வந்து இந்த ஜின் வந்து பேச ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, "நான் வந்து உன்ன பணக்காரனா ஆக்குறேன். கடன் பிரச்சனைலாம் தீர்க்கிறேன். ஆனா, நீ அதுக்கு பதிலா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணணும். உன் மனைவியோட ஒரு துளி ரத்தத்த வந்து எனக்கு கொண்டு வா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவனும் வந்து எவ்வளவோ யோசிச்சுட்டு கடைசியில வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பால்ல வந்து ஒரு மயக்க மருந்த கலந்து, இவரு வந்து அவங்களுடைய ஒய்ஃப்‌க்கு குடுத்து, அவங்களே மயக்கம் அடைய வச்சு, அந்த ரத்த துளிய வந்து எடுத்துட்டு போய் இந்த ஜின்னுக்கு குடுத்துர்றாரு. அந்த ஜின்னும் வந்து, "நீ வந்து கண்ண மூடிட்டு அந்த ரத்த துளிய வந்து கீழ ஊத்திட்டு, அந்த டேபிள்ல ஊத்திட்டு, நீ கண்ண மூடிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லுது. ஸோ இவரும் வந்து கண்ண மூடிட்டு, ஆனா ஒரு கண்ல வந்து பாத்துர்றாரு. அந்த ஜின்னும் வந்து அந்த ரத்தத்த வந்து எடுத்துட்டு போயிடுது. "ஓகே, இந்த ரத்த துளிய வந்து நான் கேட்டத நீ குடுத்துட்ட. இப்ப நீ கேட்டத நான் குடுக்கப் போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதுவும் போயிடுது. "ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் நீயா கூப்பிட்டா தான் நான் வருவேன். நானாலாம் வரமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போகுது. ஸோ இவருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் வந்து நல்லா பிசினஸ் போயிட்டே இருக்கு. கடன்காரங்கலாம் அவங்கலாம் வந்து கடன வந்து அடைக்கிறாங்க. கடன் இல்லாம இப்போ வந்து பிசினஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்ப என்ன பிளான் பண்றாரு அப்டின்னா, நல்லா போற பிசினஸ வந்து டெவலப் பண்ணணுன்ட்டு இன்னொரு ஒரு ஃபேக்டரி வந்து ஓப்பன் பண்றாரு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு நல்லா போகுது. அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பும் வந்து நல்லா போகுது. ஸோ இப்ப தான் வந்து ஒரு பிரச்சனை வருது. இந்த இன்னொரு ஃபேக்டரி தொறந்தார்ல, அங்கேயும் வந்து நெறைய பொருட்கள வந்து ஃபுல் பண்ணணும். பட் அதுக்கு வந்து நெறையா வந்து பொருள் வந்து எல்லா மக்களும் வந்து வாங்கணும் அப்டின்ற மாரி நெனச்சு, இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, பிசினஸ் டெவலப் ஆகணும் அப்டின்றதுக்காக திருப்பியும் அவரோட குடோனுக்கு போயிட்டு அந்த ஜின்ன வந்து கூப்பிடுறாரு. "உனக்கு தேவ ஒரு துளி ரத்தம் தானே நான் தரேன்" அப்டின்ற மாரி இவரு சொல்றாரு. பட் அந்த ஜின்னு வந்து, "எனக்கு தான் நீ ஆல்ரெடி இந்த ஒரு துளி ரத்தத்த வந்து குடுத்துட்டியே. எனக்கு இனிமேலு ரத்தம்லாம் வேணாம். ஸோ உன்னுடைய பொண்டாட்டிய குடு. நான் வந்து உன்னோட பிசினஸ வந்து நல்லா டெவலப் ஆக்குறேன்" அப்டின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோ வந்து கடுப்பாகி, "நீ எப்புட்றா என் ஒய்ஃப கேட்ப?" அப்டின்ற மாரி சண்ட போட்டுட்டு அங்கருந்து வந்துர்றாரு. போம்போது ஜின் என்ன சொல்லுது அப்டின்னா, "சரி போறது தான் போ. ஆனா, உன்னுடைய பிசினஸ் வந்து டெவலப் ஆகாது. இன்னும் கடன் பிரச்சனை அதிகமாகும். நீ வேணா பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவ பாரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் அந்த ஜின் வந்து போகுது. ஸோ, இவரும் அந்த ஜின்னு சொன்ன மாதிரி நெறைய பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்றாரு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுது. பட்டாசு உற்பத்தி செய்ற ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து சில ஃபேக்டரிஸ் வந்து பேன் பண்றாங்க அப்படின்ற மாரி கேட்டது. இவரு வந்து விஏஓ ஆஃபீஸுக்கு போறாரு. அங்க வந்து நம்மளுடைய ஃபேக்டரி மேல ஏதாவது பேன் போட்டுருக்காங்களா அப்படின்ற மாரி கேட்கும்போது, இந்த பேன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காதுண்ணா. ஸோ, இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது. இந்த பேன் வந்து சீக்கிரமா போயிடும். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்டின்னா, இங்க இருக்கிற அந்த பட்டாசெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொரு ஒரு குடோன்ல வந்து சேஃப்டியா வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் தீபாவளி வந்தோனக்க நீங்க வந்து இந்த பட்டாச வந்து விக்க ஆரம்பிக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லும்போது, அந்த விஏஓவோட பியூனுக்கு வந்து இவரு வந்து காசு குடுத்துட்டு வந்துர்றாரு. அப்படியே வந்து இவரு வீட்லயே வந்து தூங்கிருவாரு. பட் அடுத்த நாள் வந்து அவரு ஃபேக்ட்ரில வேலை செய்ற ஒருத்தர் வந்து ஹீரோவ வந்து எழுப்புறாரு. "ஐயா வாங்க, நம்ம ஃபேக்ட்ரில பாதுகாத்து வச்ச அந்த பட்டாசுலாம் வந்து நனைஞ்சு போச்சு மழையில. ஏன்னா பில்டிங் வந்து சரியா கட்டல. அதனால வந்து இங்க பட்டாசுலாம் வந்து நனைஞ்சு போச்சு. எல்லா பட்டாசும் வீணா போயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவரும் வந்து வெளியில வரும்போது வழுக்கி விழுந்துர்றாரு. வாழ்க்கையிலயும் வழுக்கி விழுற மாரி ஒரு சீன வந்து இங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய குடோனுக்கு போயிட்டு, "நீ வந்து உன் வேலைய காட்டிட்டல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஜின்னு வந்து இப்பயே நான் சொல்றேன், என்னுடைய பொண்டாட்டி ஒண்ணும் நல்லவங்க கிடையாது. அவங்களுக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு இருந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவருக்கும் வந்து சந்தேகம் வருது. ஸோ இந்த சந்தேகத்த தான் வந்து இது ட்ரிகர் பண்ண அந்த ஜின்னு வந்து முயற்சிக்குது. இவரும் வந்து வீட்ல வந்து கேட்குறாரு, "யார் அவங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவங்களும் ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. என்னுடைய பக்கத்து வீட்டு பையன் தான் அவன். அவனும் நானும் வந்து லவ் பண்ணோம். பட் வேற எதுவும் இல்ல. ஆனா, எனக்கு அவனுக்கு வந்து என்ன புடிக்கல. அதனால உங்களுடைய வரன் வந்தது. அப்ப நான் உங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ, நான் எனக்கு புடிச்சவன தான் வந்து அமையல. ஸோ, உங்களுக்கு புடிச்ச நானாவது அமையறேன் அப்டின்ற மாரி நெனச்சு தான் நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்டின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோவும் வந்து சரி ஓகே. அவ்வளோதானே வேற எதுவும் இல்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு, இவரும் வந்து வந்துடுறாரு. அந்த குடோனுக்கு வந்து ஜின்னுகிட்ட இந்த மாரி என் ஒய்ஃப் மேல எனக்கு தேவையில்லாத பழியெல்லாம் போடாத. அந்த மாரிலாம் எதுவும் இல்ல அப்டின்ற மாரி சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த ஜின்னும் வந்து ஓகே அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஒரு காட்சிய காட்டுது. அத பார்த்து இவர் ரொம்ப கோபம் அடைஞ்சு, அங்கருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து வெளில வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு, அவங்க அப்பாவ எழுப்பி உட்கார வச்சு, ஆ இந்த மாரிலாம் நடந்தது. நான் இந்த மாரிலாம் பண்ணேன். இந்த மாரி ஒரு ஜின்லாம் பேசிச்சு அப்டின்ற மாரி சொல்லி, நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். பட் நம்புங்க அப்டின்ற மாரி சொல்லி அவங்க அப்பாகிட்ட கேட்கும்போது, இப்ப என்னப்பா பண்ணலாம் அப்டின்ற மாரி அவங்க அப்பாகிட்ட வந்து ஹீரோ கேட்குறாரு. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்டின்னா, "உன் ஒய்ஃப வந்து இந்த ஜின்னுக்கு குடுத்துரு, பார்த்துக்கலாம்" அப்டின்ற மாரி சொல்லும்போது, அவங்களுடைய
பையன் வந்து ரொம்ப ஷாக் ஆகி, ஆனா இப்போ ஒய்ஃப் எங்க போனாங்க அப்படின்ற மாரி கேட்டா ஊர்ல, நான் என்ன சொல்றது அப்படின்னா, அப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு உன் ஒய்ஃப் வந்து ஓடி போயிட்டான்னு சொல்லு. எல்லாருமே நம்புவாங்க. அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்மளோட ஹீரோக்கு வந்து அவங்களுடைய அம்மாவும் ஞாபகம் வந்து வருது. அப்போ அந்த இந்த சந்தேகத்த வந்து அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, ஆமா, நானும் கஷ்ட காலத்துல இருக்கும்போது அந்த ஜின்னு வந்து தானா வந்து ஹெல்ப் பண்ணி உதவ வந்தது. ஸோ அதே மாதிரி நானும் உன்னுடைய அம்மாவ வந்து அந்த ஜின்னுக்கு குடுத்துட்டேன். அதனால தான் பிசினஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ நீயும் போய் அதே மாதிரி பண்ணு அப்படின்ற மாரி தப்பு தப்பா வந்து ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட வந்து அவங்களுடைய அப்பா வந்து சொல்றாரு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு ஜின்னுகிட்ட போய் சரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, நம்மளுடைய பிசினஸ் வந்து முன்ன பின்ன தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜோசியர்கிட்ட போனேன். ஜோசியர் என்ன சொன்னாரு அப்டின்னா, நம்ம வந்து முறைப்படி திருமணம் செய்யல. ஸோ திருமணம் வந்து திருப்பி அந்த ஃபேக்ட்ரில தான் போயிட்டு, அதுவும் விடியகாலை 4 மணிக்கு தான் வந்து போய் செய்யணும். நல்லா பட்டு ட்ரெஸ்ஸு, புடவ அந்த மாரி கட்டிட்டு தான் போய் செய்யணும் அப்டின்ற மாரி சொல்லும்போது, ஸோ இவங்களும் வந்து அடுத்த நாள் வந்து நல்லா கிளம்பிட்டு அங்க போறாங்க. ஸோ அங்க போயிட்டு ஃபேக்ட்ரிக்கே போறாங்க. ஃபேக்ட்ரிக்கு உள்ள போயிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, "நீ இங்கேயே வெயிட் பண்ணு" அப்டின்ற மாரி அந்த குடோன் கிட்ட விட்டுட்டு, "நான் போய் ஜோசியக்காரர் இருந்தா பார்த்துட்டு வரேன்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. போயிட்ட உடனே ஹீரோயினுக்கு வந்து வாய்ஸ் வந்து ஜின்னோட வாய்ஸ் வந்து கேட்குது. அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. வேற மாரி வாய்ஸ்லாம் கேட்டுட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்துர்றாரு. வந்த உடனே தவறான அந்த பேய் வாய்ஸ்லாம் வந்து இங்க கேட்டுட்ருக்கு அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஸோ இவரும் வந்து அந்த குடோனுக்குள்ள கூட்டு போயிறாரு. கூட்டு போயிட்டு, "ஆமா இந்த மாரி வாய்ஸ் தான் கேட்கும். நீ வந்து நல்லவங்க கிடையாது. நீ வந்து கள்ள உறவுல இருந்த" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே, அந்த மாரி நான் உறவுலலாம் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "எனக்கு ஜின் காட்டுச்சு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அந்த நாள்ல நீங்க தானே என் கூட இருந்தீங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவரும் யோசிக்கிறாரு. யோசிச்சு அவங்க மனைவி கிட்ட போகும்போது, அங்க வந்து ஒரு நெருப்பு அலைய வந்துருது. நெருப்பு அலை வந்த உடனே அந்த கொஞ்ச நேரத்துல வந்து ஏன் இந்த மாரி பண்ணீங்கன்ற மாரி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. பட் அப்போ காலம் தாமதமாகி அந்த ஜின்னு வந்து அவங்கள வந்து எரிச்சு கூட்டு போயிடுது. பட் அவங்க வந்து பிரெக்னன்ட்டாவும் இருக்காங்க. 2 உசுரும் வந்து போயிடுது. ஸோ இத நெனச்சு ஹீரோ வந்து ரொம்ப கதறி கதறி அழுவுறாரு. அழுதுட்டு இதுக்கெல்லாம் காரணமான அவங்க அப்பாவ வந்து எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு அவங்களோட அப்பாவோட வீட்டுக்கு வந்து போயிட்டு, அவங்களோட அப்பாவையும் கொன்னுடுறாரு. எங்க தன்னுடைய மனைவிய வந்து பறிகொடுத்தாரோ, அதே இடத்துல வந்து அவரும் தூக்கு போட்டு இறந்துறாரு. இந்த கதையெல்லாம் வந்து இந்த தண்ணி அடிக்கிற அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு, "இந்த கதைலாம் எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து நம்ப மாட்றாங்க. "ஜின்னா? பேயா? இந்த கதையெல்லாம் யார்றா நம்புவா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, நீங்க நம்பலனாலும் இந்த ஊர்ல இதுதானே நடந்தது. ஏன் அந்த ஹீரோ வந்து அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டதும், அவங்களுடைய மனைவிய வந்து இழந்தது இதே இடத்துல தான், இதே ஃபேக்ட்ரில தான் நம்ம வந்து தண்ணி அடிச்சிட்டுருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ்வளோ நேரம் கலாய்ச்சிட்டு இருந்த அவங்க நண்பர் வந்து, "மச்சான் பொய் சொல்லாதடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, அங்க வந்து லைட் ஆஃப் ஆகுது. உடனே வந்து அந்த மனைவி இந்த ஜின்னால கொண்டு போகப்பட்ட மனைவியோட உருவம் வந்து காட்டுது. ஸோ இவங்களும் வந்து இறந்துடுற மாரி காட்டுறாங்க. இதோட இந்த படம் வந்து முடியுது. இந்த கதையெல்லாம் ஏன் இங்க நடக்குது? இந்த ஜின் வந்து ஏன் வந்து இங்க இந்த ஃபேக்ட்ரில மட்டும் இருக்கணும்? இவன் அந்த நண்பர்கள வந்து ஏன் இந்த ஒரு தண்ணி அடிக்க வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு கூட்டு வந்தான்? ஏன் இந்த ஃபேக்ட்ரில இந்த மாரி நடந்தது? ஏன் இவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் இந்த மாரி நடந்தது? அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்ல காமிப்பாங்கன்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஸோ இந்த படத்த பத்தி நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா, தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.